செகண்ட் டிசைன் பார்க்கலாமா? ஸோ செகண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் அதோட சாரீ ப்ளவுஸ்லேயே தான் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்டர் எனக்கு கொடுத்தது வந்து வேலூர்லேருந்து அர்ச்சனா சிஸ்டர். இவங்களுக்கு வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து நம்மக்கிட்ட தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கு வந்து சாரியில் என்ன கலர் இருக்கோ சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ஒர்க் டைம் வந்து அதிகமாக வரும். ஏன்னா வந்து அந்த த்ரெட் ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து என்னென்னா இது வந்து பேக் நெக்கில் டிசைன் கொடுத்துட்டு புட்டாஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சேம் டிசைன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதை வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ பேக்கில் வந்து பார்டர் வேணான்னு சொல்லிட்டாங்க, பிளெயினாக இருந்தால் போகும்ட்டு. ஸ்லீவுக்கு பார்டர் வேணும்னு சொன்னாங்க. ஸோ ஸ்லீவுக்கு பார்டர் மேலேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். பார்டரும் வேணும்னு சொன்னாங்க. அதனால் காப்பர்லேயே ஒர்க் பண்ணோன்னா ஒர்க் வந்து ஒன்றுமே தெரியாது, ஒர்க் பண்ணியும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்து ஆன்டிக் கோல்டு யூஸ் பண்ணி ஒர்க் ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லீவுக்கும் அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட்லேயும் சேம் பேக் என்ன கொடுத்தோமோ அதே டிசைன் தான் ஃப்ரண்ட்டுக்கும். உங்களுக்கும் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா மாடலும் ப்ரைடல், நெட்ஒர்க்கு, சிம்பிள் ஒர்க்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் டிசைன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.